வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். தினமும் உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குமே, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது கதை சொல்கிறது அப்படின்னு. என்னைக்காவது அதை பற்றி யோசிச்சிருக்கீங்களா? உங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு சொன்ன கதை, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு சொன்ன கதை. கதைகள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய விஷயம். கஷ்டமான விஷயங்களெல்லாம் எளிமையாக, இயல்பாக, இனிமையாக, ஏதோ ஒரு மருந்து கொடுக்குற மாதிரி, ஆனால் மருந்தே கொடுக்காம ஏதோ இனிப்பான விஷயத்தை கொடுக்குற மாதிரி பார்க்க பார்க்க அன்பாக பழக்கத்தில் கொடுக்கறது கதைகளை. குழந்தைங்கிட்ட மிந்தி மாதிரி உட்காந்து சொல்லி பாருங்களேன். இந்த காக்கா கதை, காக்கா வடையை தேடிட்டு போன கதை, அந்த வடையை வச்சுட்டு மரத்தில் உட்காந்துருந்த உடனே நரி வந்து ஆஹா நீ அழகாக பாடுவியே அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் காக்கா வாயை திறந்து பாட அந்த வடை கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நானும் இந்த கதையை ஒரு குழந்தைகிட்ட சொன்னேன். சொல்லிவிட்டு இந்த கதை முடிஞ்சதுன்னு சொன்னேன். உடனே இந்த குழந்தை அதெல்லாம் ஒன்றும் முடியல அப்படின்னு. முடியலையா? அப்புறம் கதை என்னாச்சு அப்படின்னோடனே அந்த குழந்தை சொல்லுது, மறுபடியும் அந்த காக்கா பாட்டிக்கிட்டே திரும்பி போய் ரொம்ப சாரி பாட்டி, பசி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன், அது ஒரு நரி தூக்கிட்டு போயிடுச்சு, ப்ளீஸ் எனக்கு இன்னொரு வடை கொடு அப்படின்னு கேட்ட உடனே பாட்டி வடையை கொடுத்தாங்களாம். மறுபடியும் மரத்துக்கு போகாத, என் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிடுன்னு சொன்னாங்களாம். இப்போ கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அந்த குழந்தை சொன்ன போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி கூட கதையை முடிக்கலாமே. நாம் பார்த்த காலங்களில் நமக்காக கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன நீதிகளை அப்படியே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே தான் இந்த தலைமுறை குழந்தைங்களும் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். சின்ன குழந்தைங்களுக்காகவும் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்கிற கதை மாதிரி பெரியவர்களுக்காகவும் ஏகப்பட்ட கதைகள் குவிஞ்சு கிடக்கு. சுயநலத்துலேருந்து நம்ம குழந்தைய வெளியில் கொண்டு வரணும். வீடுகள் சிரித்து போச்சு, குறுகி போச்சு. அப்பா அம்மா குழந்தை, தாத்தா பாட்டி கூட ஒரு ஆடம்பரமாக போயிடுச்சு. 2 குழந்தைங்களா, அதுவும் ஒரு ஆடம்பரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒத்த குழந்தைய வச்சுட்ருக்கோம், இருக்கிறதெல்லாம் அதுக்கிட்டே கொடுக்குறோம். 10 வருஷம் கழித்து எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும்போது ஐயோ சுயநலம்னு சொல்கிறோம். இப்படி தான் ஒரு அரக்கன் இருந்தானோ. அவன் பேரே செல்ஃபிஷ் ஜெயண்ட். ரொம்ப எல்லாம் எனக்கு தான் வேணும். அவனுடைய கோட்டை மிகப்பெரிய கோட்டை. கோட்டையிலிருந்து அவன் தன்னுடைய நண்பன் வீட்டுக்கு போயிட்டு ஒரு வருஷம் கோட்டைக்கு திரும்பவே வரல. கோட்டை சுவர்கள் வழியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடஞ்சி போன இடம் வழியாக அந்த தெருவில் இருக்கக்கூடிய குழந்தைங்களை அந்த கோட்டைக்குள்ளே வந்து விளையாடிட்டு இருக்கும். அந்த குழந்தைங்க விளையாடும்போது வசந்தம், பூக்களெல்லாம் பூத்து காய்களெல்லாம் கனிஞ்சு அப்படி கொட்டி கிடக்கக்கூடிய உலகத்திலே மிக அழகான ஒரு நந்தவனமாக அந்த கோட்டை இருந்தது. 1 வருஷம் கழித்து அந்த சுயநலம் மிக்க அரக்கன் திரும்பி வந்துட்டான். வந்த அடுத்த நிமிஷம் குழந்தைங்களெல்லாம் விடாமல் விரட்டுன்னு விரட்டிட்டான். அவ்வளோதான், அப்பாடா இனி இது என்னோடது தான் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டான். அந்த குழந்தைங்களை விரட்டின அன்னைக்கு வசந்தம் காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வசந்தம் வரவே இல்லை. மரங்களுக்கெல்லாம் வாட்டம், பூக்களெல்லாம் பூக்கலை, கனிகளெல்லாம் கனியவே இல்லை, பறவைகள் பறக்கலை, பாடலை, ஆடலை, எங்கேயும் நிசப்தம் தான், எங்கேயும் ஒரு அமைதி தான். அதுவும் நல்ல அமைதி கூட இல்லை, மனதை வாட்டுற மாதிரி பயப்படுத்துகிற மாதிரி அமைதி. பனிக்காலம் வந்தது. பனிக்காலத்தோட ஊன்னு காத்தடிக்கக்கூடிய அந்த ஊளை காற்று உள்ள வந்தது. அதோட பனி புயல் வந்தது, மழை வந்தது. எதுவுமே போகவே இல்லை. தன்னுடைய படுக்கையில் உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கக்கூடிய அந்த அரக்கன் கண்ணுக்கு வெறும் பனி மட்டும்தான். ஆச்சரியமாக இருக்கு அவனுக்கு. 1 வருஷம் முன்னால் ஊருக்கு போயிட்டு நான் திரும்பி வரும்போது பூவாக பூத்து கொட்டிச்சு, வாசனையான வாசனை, பறவைகளெல்லாம் பாடி ஆடி எல்லாம் பண்ணு, இப்போ ஒன்றுமே காணுமே அப்படின்னு யோசிக்கிறான். பனி போகவே இல்லை. வயசு அப்படியே மாறி முதுமையை நோக்கி அவன் போயிட்டுருக்கும்போது ஒரு நாளைக்கு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். பார்த்தா ஒரே ஒரு மரத்துக்கிட்ட மட்டும் நிறைய பூத்துருக்கு. என்னடா அது அப்படின்னு பார்த்தா குழந்தைங்க ஒரு இடுக்கு வழியாக ஓடி வந்து மரத்து மேலே, குழந்தை எந்த மரத்துலையுமே ஏறினாலும் உடனே பூத்துடுது, காய்ச்சிடுது. அப்போ அவனுக்கு புரிஞ்சுது, சின்ன குழந்தைங்க வந்தால் அடுத்த நிமிஷம் எல்லாம் நல்லா இருக்குமா? ஒரே ஒரு மரத்துக்கிட்ட ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டே நிற்கிறான். அவனுக்கு ஏறக்கூட முடியல. மரம் தழைஞ்சு ஏறிக்கோன்னு சொல்லுது, அப்பவும் ஏற முடியல. மெதுவாக இந்த அரக்கன் வந்து குழந்தைக்கு காது கேட்காத மாதிரி மெல்ல பதிய வந்து பின்னால் அந்த குழந்தையை தூக்கி மரத்தில் உட்கார வச்ச அடுத்த நிமிஷம் மரம் பூத்தாச்சு. அவ்வளோதான். அன்னைக்கு அவனுக்கு விவரம் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் கோட்டை கதவுகளை திறந்து விட்டுட்டான். ஊர் குழந்தைங்களாம் ஆட்டம் பாட்டம், நிரந்தரமான வசந்தம். ஆனால் அந்த குட்டி குழந்தையை ஏற்றி விட்டானே, அந்த குழந்தை மட்டும் அதுக்கப்புறம் அவன் பார்க்கவே இல்லை. வயசு தாண்டி போகும்போதெல்லாம் கேட்பான், அந்த குழந்தை வருவானா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு படுக்கைக்கிட்ட இருக்கிற ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த சின்ன பையன் அந்த மரத்தில் ஏறியிருக்கான். அந்த மரத்துக்கு மட்டும் வசந்தம், மற்ற எல்லாம் பனி. இறங்கி பக்கத்தில் போய் நீ வந்துட்டியா அப்படின்னு ஆசையாக போய் கேட்க போகிறான். பார்த்தா அந்த குழந்தை உள்ளங்கையிலேருந்து ரத்தம் கசியுது, கால்லேருந்து ரத்தம் கசியுது. தாங்க முடியல அரக்கனுக்கு. யாரும் ஒன்று இப்படி பண்ணாங்க, நான் இப்போ அவங்களை கொன்றுவேங்கும்போது அந்த குழந்தை சிரிச்சிட்டே சொல்லுது, இதெல்லாம் அன்பினுடைய அடையாளமாக வந்த காயங்கள். உன்னுடைய தோட்டத்தில் என்ன ஆடுறதுக்கு நீ விட்ட இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு என்னுடைய தோட்டத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லி சிரிக்குது.
அன்னைக்கு ராத்திரி அத்தனை மரங்களும் பூ சொரிய அந்த கீழே அந்த அரக்கன் படுத்து இறந்துருக்கான். அவன் மேலே பூரா பூவாக கொட்டியிருக்கு. உருளுற குழந்தைங்கள்லாம் வந்து நின்று பார்க்குறதாக ரொம்ப அழகான கதை. ஆஸ்கார் வைல்ட் எழுதின தி செல்ஃபிஷ் ஜெயண்ட். பக்கத்தில் உட்கார வச்சு உங்கள் குழந்தைங்கக்கிட்ட சொல்லுங்கள், சுயநலம் எவ்வளோ பெரிய அபாயகரமான அரக்கன் அப்படின்னு. எது கிடைச்சாலும் பகிர்ந்து சாப்பிட நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தை பகிர்ந்துக்கும். நீயே சாப்பிடு அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 வருடம் கழித்து உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போது கூட அப்பா அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு கூட அந்த குழந்தை ஒரு 5 நிமிஷம் யோசிக்கும். இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படியே அமைதியாக யோசிச்சுட்ருங்க. அடுத்த தடவை நான் வரும்பொழுது இன்னும் 4 நல்ல விஷயங்களை தூக்கிட்டு கண்டிப்பாக உங்களை பார்க்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.